இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மேட்டின் 2. ஸோ போன கிளாஸில் மேட்டின் 1 டாபிக் படிச்சிருக்கோம். அதாவது ஒரு மூவ் ஜஸ்ட் ஒரு மூவ் ப்ளே பண்ணாலே கேமில் வின் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் மேட்டின் 1. ஸோ இந்த கிளாஸில் நம்ம 2 மூவ் திங்க் பண்ணணும். ஒயிட் ஒரு மூவ் விளையாடுவாங்க, பிளாக் ரிப்ளை பண்ணுவாங்க, செகண்ட் மூவில் செக் மேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திங்கிங் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். போன டாப்பிக்கில் ஒரே ஒரு மூவ் ஜஸ்ட் ஒரு மூவ் கண்டுபிடிச்சா மேட்டின் 1 ஆன்சர் வந்துடும், செக் மேட் வின், கேம் வின் பண்ணிடலாம். பட் இந்த சம்மில் 2 மூவ் திங்க் பண்ணோம். ஒயிட் டு ப்ளே. இப்போ ஒயிட் என்ன மூவ் விளையாடுறாங்கன்னு கவனிங்க. ஸோ இந்த நைட் எடுத்து இங்கே செக் வைக்கிறாங்க. ஸோ ஐடியா என்ன, கிங்கால் இங்கே எஸ்கேப் ஆக முடியும். ஆனால் என்ன ஆகும், குயின் செக் இருக்குது. ஸோ கிங்கால் அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நைட் செக்கு, பிளாக் கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது, பிளாக் என்ன பண்ணலாம், பானால் கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நைட்டை கொடுத்துட்டு செக்மேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ நம்ம குயின் எடுத்து இங்கே செக் வைக்கக்கூடாது. வச்சா என்ன ஆகும், பிஷப் சப்போஸ் த குயின் செக்மேட் நினச்சா ரூக்கு போய் இதை கட் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த குயினை நம்ம எந்த பிளேஸில் செக் வைக்கணும் அதை கண்டுபிடிக்கணும், கரெக்டான பிளேஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ குயின் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே செக் வச்சா ரூக்கு கட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே செக் வைக்கலாம். ஸோ இந்த லைனில் செக் வச்சா கிங் இங்கே வராது, கிங் இங்கே போக முடியாது. ஏன் போக முடியாது, பிஷப் செக் வரும். ஸோ இதுதான் மேட்டிங் 2. ஸோ 2 மூவில் எப்படி செக் மேட் பண்ணுறது, ஸோ இதுக்கு பேர் தான் மேட்டிங் 2. ஸோ இதில் நம்ம இன்னொரு சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சம் டாபிக் என்ன, மேட்டிங் 2. ஸோ 2 மூவில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, ஒயிட் டு ப்ளே. ஸோ கிங் என்ன பண்ண முடியும், கிங்கால் இங்கே போக முடியாது, பிகாஸ் பான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரூக் எடுத்து செக் வச்சுன்னா என்ன ஆகும், ரூக்கால் இந்த ரூக் செக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரூக் கேப்சர் ரூக். ஸோ அப்போ ஆன்சர் வராது. ஸோ ஐடியா என்ன, இந்த ரூக்கு தான் இந்த லைனை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த லைன் இந்த ரூக் இல்லைன்னா நம்ம ஈஸியாக செக் மேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்மகிட்ட ஒரு குயின் இருக்குது. ஸோ இந்த குயின் என்ன பண்ணலாம், குயினை மூவ் பண்ணி ரூக்கை கேப்சர் பண்ணலாம். ஸோ 5 பாயிண்ட்ஸ் செக். ஸோ ஒரு மூவ். ஸோ இப்போ பிளாக் இருக்கு, ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நைட் அந்த குயினை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேக் ரேங்கில் எந்த பீஸும் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ரூக் செக், ரூக் செக் வச்சா செக் மேட். கிங்கால் இங்கே எஸ்கேப் ஆக முடியாது, ஆனால் என்ன ஆகும், பான் செக் வரும். ஸோ கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் மேட்டிங் 2. ஸோ 2 மூவில் எப்படி கேமை வின் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு லெவலாக இன்க்ரீஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு மூணு திங்க் பண்ணுறது, அப்புறம் 2 மூவ் திங்க் பண்ணுறது, அப்புறம் 3 மூவ் 4 மூவ், அது மாதிரி நம்ம திங்கிங் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு 2 சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேம் விளையாடும்போது இது மாதிரி ஐடியாஸ் வருதா கண்டுபிடிங்க. 2 மூவ் எப்படி வின் பண்ணலாம், ஒரு மூவ் எப்படி வின் பண்ணலாம், அந்த மாதிரி செக்மேட் ஐடியாவை கண்டுபிடிங்க. செக்மேட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம செஸ்ஸில் வின் பண்ணிடலாம். ஸோ நன்றி. அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.